சினித்துறையில சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு வந்து சொன்னாலே நம்ம சரத்குமார் சார் தான். அவரை நிறைய பேர் இப்போ நடுவுல நிறைய கிண்டல், கேலிகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க பொண்ணு கல்யாணமா இருக்கட்டும், இல்ல அவரையா இருக்கட்டும், ரொம்பவே கேலி கிண்டலும் பண்ணிட்டு இருந்த நம்ம நெட்டிசன்ஸ்கள் எல்லாருமே வந்து இப்போ மனமார பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நிஜமான ஹீரோ சார் நீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சரத்குமார் சாரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவங்களுடைய பொண்ணு வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம சரத்குமார் சார் வந்துட்டு அதே நிகழ்ச்சியில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற பஞ்சமி அப்படின்ற ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து வீட்டில் கூப்பிட்டு அவங்க ஃபேமிலிக்கே வந்து சாப்பாடு போட்டு 3 பசங்களுக்கும் படிப்பு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாய் பணமும் வந்து கொடுத்துருப்பாரு. அதற்குமே சரத்குமார் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் நடந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு வந்து அதே நிகழ்ச்சியில் ஒரு கண்டஸ்டன்ட் தான் சந்துரு அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட். அவர் வந்துட்டு கேன்சரில் 4th ஸ்டேஜ் கிட்ட வந்து எல்லாத்தையும் கடந்து ஒரு லைஃப் பேட்டிலே வந்து தினம் தினம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவரை பார்க்கணுன்னு வந்து அந்த நிகழ்ச்சியில் கூப்பிட்டு கட்டி அணைத்து அவருடைய அப்பாவுக்கு, அதாவது சரத்குமார் சாருடைய அப்பாவுக்கு இதே நோய் தான். பட் ஆனால் வந்து என்கிட்ட காசு இருந்துச்சு, நான் நிறைய சம்பாதிக்கக்குள்ள தான் என் அப்பாவுக்கு இந்த ஒரு டிசீஸ் வந்தது. பட் ஆனால் அந்த காசு பணத்தால் அந்த டிசீஸை சரி பண்ணுறதுக்குன்னு எந்த மெடிசனும் என்னால் வந்து வாங்க முடியல. அதற்கு வந்து ஒரு மெடிசனே இல்லாமல் போயிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் தினமும் பேட்டில் செஞ்சு அந்த மன தைரியத்தை வந்து நீங்கள் வந்து வளர்த்து நல்லபடியாக வரீங்க அப்படின்னு நினைக்கக்குள்ளே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு பரிசு தரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு நடிக்கணும்னு விருப்பமாம். அந்த சந்துரு அப்படின்ற கண்டஸ்டண்ட்டுக்கு நடிக்கணும்னு விருப்பமாம். அதனால் டக்குன்னு நம்ம சரத்குமார் சார் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கையில் கொடுத்துட்டு, நீங்கள் என்னுடைய அடுத்த படத்தில் நடிக்கிறீங்க, என்னோட இணைந்து நடிப்பீங்க, அதுக்கு முன்னாடியே என்னுடைய தயாரிப்பில் வர ஒரு வெப் சீரிஸ்லேயும் நீங்கள் வந்து நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ 2 ப்ராஜெக்டில் கமிட் ஆன மாதிரி தான் சந்துரு. அதை பார்த்துட்டு சந்துருக்கே வந்து அதை வந்து நம்ப முடியல. அந்தளவுக்கு ரொம்பவே இருந்து சார் ஒரே ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கிறேன்ற மாதிரி தான் வந்து ஹக் பண்ணியிருக்காராம். அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டு வராங்க. அது வரைக்கும் நம்ம சரத்குமார் சாரை வந்து ஒரு விளம்பரத்தில் நடித்ததுக்காக ரம்மி நாயகன்னு கூப்பிட்டவங்க இப்போது ரியல் நாயகன், ரியல் ஹீரோ இவர் தான் சார் அப்படின்ற மாதிரிலாம் பலரும் பல வகையாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சரத்குமார் சாரை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.